Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருது. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லையே பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னங்கிறத பத்தி எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்கையும் நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் நீங்க ஆல்ரெடி அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு புரியும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். கூலும்ஸ் லானா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதே மாதிரி மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ் அது என்னன்னா கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லேஷியன், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டிஃபரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், சிலிண்ட்ரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், இந்த டிஃபரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ்ல கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லேஷியனுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறது, இந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மட்டும்தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸ் உங்களால புரிஞ்சிக்க முடியுங்கிறத நம்ம நேற்று வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஸோ ஐ ஹோப் அந்த கான்செப்ட்ஸை பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோல நம்ம பேச போற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும். ஏன்னா இந்த வீடியோவோட கேப்ஷன் பார்த்துருப்பீங்க, டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். பாருங்க, டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன் பாருங்க, இ ஆஃப் ஆர். ஸோ இதெல்லாம் வந்து வெக்டார் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 1/4πε0 இன்டகிரல் கர்லி ஆர் கேப் பை கர்லி ஆர் ஸ்கொயர். அதாவது இந்த மாதிரி ஆர் போட்டோம்னா அதை கர்லி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்லி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா போடுற ஆர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டோம்னா அதை கர்லி ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த கர்லி ஆர் அப்படின்றது ஏன் வந்து நம்ம யூஸ் பண்றோங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க, 1/4πε0 இன்டகிரல் கர்லி ஆர் கேப் பை கர்லி ஆர் ஸ்கொயர் ரோ இன்டு ஆர் டேஷ் இன்டு டி டோ டேஷ், இந்த மாதிரி வந்து இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன். இதுல ரோ அப்படிங்கிறது என்னன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும். ஒரு வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, வெக்டார் ஆர். இது வந்து வெக்டார் ஆர் பிரைம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கேன். இங்க கர்லி ஆரும் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மூணுக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இந்த ஆர் என்ன, இந்த ஆர் டேஷ்னா என்ன, கர்லி ஆர்னா என்ன, அதாவது இந்த நொட்டேஷன் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாம் எந்த புக்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி பை கிரிஃபித் அப்படிங்கிற புக்ல. கிரிஃபித் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான புக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை பொறுத்தளவு. எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி இப்போ எம்எஸ்சி பிசிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிஃபித் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான புக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை பொறுத்தளவு. அந்த புக்ல இந்த மாதிரி நொட்டேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த மீனிங் என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆர் பிரைம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை வந்து குறிக்கும். சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னா எந்த சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டையோ அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையோ நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சோர்ஸ் சார்ஜ், சோர்ஸ்னாலே என்னது, சம்திங் கிவன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி அப்படின்னா சன்னு சொல்றோம். ஏன்னா சன் இஸ் கிவிங் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி. அப்போ ஹீட் அண்ட் லைட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சோர்ஸ் எது அப்படின்னா சன்னு சொல்றோம். அதே மாதிரி
இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கொடுக்கக்கூடிய அந்த சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸ் சார்ஜ்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா அந்த சோர்ஸ் சார்ஜ் ஆரிஜின்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த தூரம் அதை வந்து இந்த ஆர் பிரைம் அப்படிங்கிற நொட்டேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ ஆர் பிரைம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னாலே ஆரிஜின்ல இருந்து அந்த சோர்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த தூரம் அந்த பொசிஷன் வெக்டாரை வந்து குறிக்குது அப்படிங்கிறத நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நொட்டேஷன்ஸை வந்து சில இடங்கள்ல பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனாலதான் இந்த நொட்டேஷன்ஸை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஆர் பிரைம் அப்படிங்கிறது சோர்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய பொசிஷனை குறிக்குது. இந்த ஆர் வெறுமனே ஆர்னு போடுறோம் இல்லையா? ஸோ வெறுமனே ஆர்னு போடுறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டெஸ்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த லொகேஷனை குறிக்குது. டெஸ்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு சார்ஜ் தான் வந்து டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஒரு சோர்ஸ் சார்ஜால கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் சார்ஜை வந்து நம்ம கொண்டு வருவோம். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து 1 கூலும்பா இருக்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அது டெஸ்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய தூரம் அது வந்து ஆர் கேப். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு தூரம் அப்படிங்கறத வந்து சொல்லும். சரிங்களா? ஆரிஜின்ல இருந்து இந்த சோர்ஸ் சார்ஜோ டெஸ்ட் சார்ஜோ எவ்வளவு தூரம் அப்படின்றத தான் இந்த கரஸ்பாண்டிங் நொட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த கர்லி ஆர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கர்லி ஆர் அப்படிங்கிற இந்த வெக்டார், சரிங்களா? இங்க வந்து மேக்னிடியூட், அந்த கர்லி ஆரோட மேக்னிடியூட மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணிருக்கேன். ஸோ அதனால இங்க வெக்டார் ஃபார்ம் போடல, இங்க வந்து யூனிட் வெக்டார் வந்து போட்டிருக்கேன். இந்த கர்லி ஆர் அப்படிங்கிறது என்னன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் சார்ஜ் அண்ட் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் சார்ஜ் அண்ட் டெஸ்ட் சார்ஜ். இந்த கர்லி ஆர் வந்து அதான் வந்து நமக்கு கொடுக்கும். சரியா? சோ இதுதான் வந்து அந்த நொட்டேஷன்ஸுக்கான விளக்கம் அல்லது எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து நமக்கு இப்போ கிளியரா புரியறதுக்காக டயக்ராம வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அல்லது ஒரு கிராஃப். அதாவது இந்த கிராஃபோட ஆரிஜினை வச்சுதான் இந்த வெக்டார்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுல ஒரு சோர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். சோர்ஸ் சார்ஜ்ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. சோர்ஸ் சார்ஜிங் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ அந்த வால்யூம் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த வால்யூம் எலமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த ஆர் பிரைம் அப்படிங்கிறது சோர்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த தூரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க இருந்து இந்த ஆரிஜின்ல இருந்து அந்த சோர்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய தூரம் வந்து ஆர் பிரைம். பொசிஷனை வந்து நம்ம ஆர் பிரைம் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணோம். சரிங்களா? சோ இப்போ அடுத்ததா நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜ், சரிங்களா, டெஸ்ட் சார்ஜை வைக்கக்கூடிய அந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் சார்ஜை வைக்கக்கூடிய லொகேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் சார்ஜை வைக்கக்கூடிய லொகேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த டெஸ்ட் சார்ஜ், சரிங்களா, அந்த டெஸ்ட் சார்ஜை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க இருந்து ஆக்சுவலா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனா தான் வரணும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கர்வ்டா தெரியலாம், நம்ம மேனுவலா போடுறோம் அதனால அப்படி தெரியுது. பட் வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஸ்ட்ரைட். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த கர்லி ஆறுங்கிறது என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் இந்த சோர்ஸ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன், கர்லி ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்களா?
ஸோ இப்போ அந்த கர்லி ஆரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ கர்லி ஆரை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்றத கேட்டீங்கன்னா அதையும் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். கர்லி ஆரை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து அந்த கர்லி ஆர். இதான் அந்த கர்லி ஆர். சரிங்களா? ஓகே. ஸோ பாருங்க, இது வந்து ஆக்சுவலா யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் அப் டு திஸ் பாயிண்ட். இது வந்து அந்த வால்யூம் எலிமெண்ட். வால்யூம் எலிமெண்ட்னு சொல்லும்போது இதை வந்து சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சோர்ஸ் சார்ஜ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்லி ஆர், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் சார்ஜ் அண்ட் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்லி ஆருக்கான அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வெக்டார் ஆர் மைனஸ் வெக்டார் ஆர் பிரைம். சரிங்களா? வெக்டார் ஆர் மைனஸ் வெக்டார் ஆர் பிரைம். அதான் வந்து இந்த கர்லி ஆருக்கான எக்ஸ்பிரஷன். சரிங்களா? கர்லி ஆருக்கான எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி தான் வரும். கர்லி ஆர் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் ஆர் மைனஸ் வெக்டார் ஆர் பிரைம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான அந்த டைவர்ஜென்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைவர்ஜென்ஸை நம்ம எடுக்கணும்னா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைவர்ஜென்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லும் போது டெல் டாட் இ, ங்கிறது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதுல வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்னா 1/4πε0. ஸோ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். போக இன்டகிரேஷன் டெல் டாட் கர்லி ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், கர்லி ஆர் ஸ்கொயர் இன்டு ரோ ஆஃப் ஆர் பிரைம் இன்டு டி டோ பிரைம், இப்படி வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல இந்த டெல் டாட் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர், அதாவது கர்லி ஆர் கேப் டிவைடட் பை கர்லி ஆர் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 4π டெல்டா கியூப் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் டெல் டாட் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு 4π டெல் கியூப் இன்டு கர்லி ஆர் அப்படின்றது தான் என்னன்னா இதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். இந்த டெல் கியூப் அப்படின்றது என்னன்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இதை வந்து நான் அழிச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ பாருங்க, ஸோ டெல் டாட் இ அப்படின்றது இப்போ என்ன அப்படின்னா 1/4πε0 இன்டகிரல் டெல் டாட் இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே என்னவா மாறிடும், 4π டெல் கியூப் ஆஃப் கர்லி ஆர் இன்டு ரோ ஆஃப் ஆர் பிரைம் டி டோ பிரைம், இப்படி வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கர்லி ஆரை வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த 4π வந்து என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட் 1/ε0 இன்டகிரல் டெல் கியூப் இந்த டேர்ம், இந்த கர்லி ஆருங்கிறது என்னது ஆர் மைனஸ். சரிங்களா? கர்லி ஆருங்கிறது ஆர் மைனஸ்
r dash into rho of r dash into d tau dash அப்படின்னு வரும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை பத்தி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ்ல நமக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன், சரிங்களா, இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஸோ இது வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி படி எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டகிரல் ரோ of r அப்படின்னு வரும். ரோ ஆஃப் r அப்படின்னு வரும். இது வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை பத்தி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து இந்த கான்செப்டை பாருங்க. 1/ε0 இன்டூ, ஆக்சுவலா வந்து இந்த இன்டகிரேஷனும் வந்து ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? இன்டகிரேஷனும் வந்து ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு இன்டகிரேஷன் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டேர்ம் உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா ரோ ஆஃப் ஆர் 1/ε0 இன்டூ ரோ ஆஃப் ஆர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? டெல் டாட் இ. இது பாருங்க, டெல் டாட் இ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஆர். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். அதாவது இந்த ஆர் கேப்ங்கிற பொசிஷன் வெக்டார்ல எவ்வளவு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால இதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெல் டாட் இ, இந்த டெல் டாட் இ இஸ் ஈக்குவல் டு del dot e is equal to rho by epsilon naught அப்படினே நம்ம எழுதிக்கலாம். ரோ அப்படிங்கிறது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ ரோ ஆஃப் ஆர்னு போட்டிருக்கிறது ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதுக்காக அப்படி போட்டிருக்கோம். பட் வந்து இந்த வெக்டர் ஆர் கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ரோன்னு போடலாம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ டெல் டாட் இ இஸ் ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைவர்ஜென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/ε0 டைம்ஸ் இந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பிரஷன். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்டகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா அப்படின்ற ஒண்ணு இருக்குது. அதை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்க பாருங்க, டெல் டாட் இ அப்படின்னு இருக்கு இல்லையா, பொதுவா வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல் டாட் இ டி டோ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இ டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டெல் டாட் இ டி டோ இஸ் ஈக்குவல் டு integral E dot ds. So integral del dot E d tau is equal to E dot ds. இது வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு தியரம். இதுவும் மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் தான். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல டி டோவோட மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது டெல் டாட் இ, ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்றோம் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போறோம். ஸோ இன்டகிரல், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் நான் கொண்டு வரேன். இதோட டி டவ்வை போட்டு நான் என்ன பண்றேன்? இன்டகிரேட் பண்றேன். இந்த எக்ஸ்பிரஷனை போட்டு டி டவ் போட்டு நான் இன்டகிரேட் பண்றேன். ஸோ 1/ε0 இன்டகிரல் ரோ இன்டூ டி டவ் அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த எக்ஸ்பிரஷனை தான் நான் ஐ எம் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி டவ். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கு? டெல் டாட் இ டி டவ்வை வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் படி என்ன கிடைக்குது? இன்டகிரல் இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 இன்டகிரல் ரோ இன்டூ டி டவ். ரோங்கிறது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இல்லையா, சார்ஜ் பர் யூனிட் வால்யூம்.
இது வந்து சம் வால்யூம். ஸோ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் சார்ஜ் கிடைக்கும் இல்லையா? இது எப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ரோங்கிறது சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். ஸோ ஒரு இடத்துல வந்து கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா அதுல ஒரு சின்ன வால்யூம் எலமெண்ட் டீட்டோ இருக்கு. அதோட அந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த சின்ன டீட்டோவில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கிடைச்சிடும். இப்போ நம்ம மொத்தமா இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஓவராலா அந்த பாடியில எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ Q enclosed அப்படின்னு சொல்லி சொல்றோம். Q enclosed அப்படின்னா the charge enclosed within the Gaussian surface அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா integral E dot ds is equal to Q enclosed by epsilon naught அல்லது 1 by epsilon naught times the net charge enclosed அப்படின்னு சொல்லி வருது பாருங்க. இது வந்து என்னன்னா integral form of Gauss law அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? integral form of Gauss law அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைவர்ஜன்ஸ் நம்ம ஏன் எடுக்கணும், அப்படி எடுக்கிறதுனால நமக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அல்லது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைவர்ஜன்ஸை நம்ம எடுக்கும்போது அதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வர முடியுது? காஸ் லா வந்து நம்ம கொண்டு வர முடியும். அந்த காஸ் லான்னு சொல்லலாம், இல்ல காஸ் தியரம்னு வந்து சில புக்ஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ காஸ் தியரம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரமையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டெல்டா டி டீட்டோ இன்டகிரல் டெல்டா டி டீட்டோ ஈக்குவல் டு இன்டகிரல் இ டாட் டிஎஸ். இது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இது வந்து காஸ் லா இன்டகிரல் இ டாட் டிஎஸ் ஈக்குவல் டு 1 by epsilon naught times into enclosed charge அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து இன்டகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா, இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம டைவர்ஜன்ஸ் எடுத்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, காஸ் லாவோட ரெண்டு ஃபார்ம்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸும் கிடைச்சிருக்கு, இன்டகிரல் ஃபார்ம்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. இதான் வந்து டைவர்ஜன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதோட சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வே ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, நான் வந்து சொன்னது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து உங்களுக்கு புரிஞ்சதா, இதை பத்தி எல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஏதாவது வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோல நான் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண சொல்றேன். இப்போ வந்து நம்ம டைவர்ஜன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி பார்த்துட்டோம் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல நம்ம கர்ல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கான்செப்டை பத்தி பார்க்கலாம். அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.